என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். எஸ்ஏசி அவர்கள் பேசினது, அவரும் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக பேசினாரு. அப்போ விஜய் ஓடி வந்தது தான் ஹைலைட்டு. அந்த 800 மீட்டர்ஸ் அவர் ஓடியே அங்கேருந்து ஓடி போய் அவங்க அப்பாவை ஹக் பண்ணி இது பண்ணதெல்லாம் வந்து ஒரு மூமெண்ட்டாக அவங்களுக்கு. ஏன்னா ஒரு கடைசி படம் அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டார்டம்மா ஒரு ஒரு நபருக்காக ஒரு 85,000 பேர் ஒரு இடத்துல கூடியிருக்காங்க அப்படின்றது அவருக்கு அவ்வளோ பெரிய பெருமையாக இருந்துச்சு. அவர் சொல்லும்போதே என்னுடைய புள்ள தளபதி ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னது. போக்கிரி படத்துல பாத்தீங்கன்னா என் புள்ள சொல்றதுக்கே எவ்வளவு கர்வமா இருக்குன்னு. ஆமா, அதுதான் கிட்டத்தட்ட அது எஸ்ஏசிக்கான மூமெண்ட். அது என்னோட புள்ள சொல்றதுக்கு எவ்வளவு கர்வமா இருக்கு பாத்தியா அப்படின்றது. அனிருத்தோட அந்த பேங்கர் மியூசிக் தான் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா எல்லாரையும் வந்து ஆட வச்சது எல்லாமே தான். ஆனா எல்லாரையும் ஆட வச்சது விஜயை கலங்க வச்சிட்டா. அப்படி லைட்டா அப்படியே அந்த யார் பெற்ற மகனோ பாடும்போது இந்த இடத்துல அப்படியே ஓரமா ஒரு கண்ணீர் அப்படியே அழகா தொடச்சிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டாரு. சரி, ஓகே, எல்லாருக்கும் இருக்கிறதானே. அவருக்கு மட்டுமா மிஸ்ஸிங்? அவருக்கும் இந்த மாதிரி படம் நடிக்க முடியாது, இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, இவங்களை விட்டுட்டு இது பண்ணுறோமேன்றது அவருக்கும் ஒரு மிஸ்ஸிங் தான். வினோத் சொல்கிற விஷயம் என்னன்னா, நல்ல படம் பண்ணியிருக்கோம், என்டர்டெயின்மெண்ட்டான படம் பண்ணியிருக்கோம், அதே டைமில் உட்காந்து நீங்கள் யோசிக்கிற மாதிரியான ஒரு படமும் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். இது எண்டு கிடையாது, இதுதான் அவருடைய பிகினிங் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து முடிச்சுட்டு போயிட்டாரு. விஜய் இப்படியே உட்காந்துருக்காரு, சும்மா இப்படி திரும்பி பார்த்தாருன்னா கத்துறாங்க, சும்மா இப்படி உட்காந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா கத்துறாங்க. அப்படின்றதுனால பயங்கர வைப்ல தான் மலேசியா அந்த ஸ்டேடியம் ஃபுல்லா. என்னன்றீங்க? அதுதான் பெருங்குத்து. அங்க ஒருத்தன் திடீர்னு கொடிய காமிச்சா, இங்க வா, எங்க கொடிய காட்டுறீங்க வா, தூக்கிட்டு போயிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவரை. அதுக்கப்புறம் டிவிக்கு அப்படின்னு விஜயா இல்ல இது அதுக்கான இடம் கிடையாது அப்படின்னு சொன்ன ஆளு என்ன பண்ணாரு தெரியுமா? ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் போய் சேரும். 33 வருஷமா எனக்காக நீங்க வந்து தியேட்டர் வாசல்ல நிக்கிறீங்க, இனி உங்களுக்காக நான் உங்க இடத்துக்கு வருவேன் அப்படின்ற சொல்லியிருக்காரு. எனக்காக நீங்க என்னென்னமோ விட்டு கொடுத்தீங்க, உங்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்குறேன். வழக்கம் போல சூசகமா சில விஷயங்கள் சொல்லுவார் இல்லையா, நம்ம தனியா வரமாட்டோம், தனியா வரீங்களா இல்ல அணியா வரீங்களா அப்படின்னு கேட்டாரு. நம்ம என்னைக்குங்க தனியா வந்திருக்கோம், அணியா தான் வந்திருக்கோன்றதையும் பொலிட்டிக்கல் பஞ்ச் தான், அதுல எதுவும் மாற்றமே கிடையாது. அங்க மலேசியால போட்ட புதிர் தமிழ்நாட்டுக்கு வந்துடும். திங்கக்கிழமை நாளைக்கு வந்துடும். திங்கக்கிழமை அதுக்கான விடையெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நெஞ்சில் குடியிருக்கும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் நண்பா. வணக்கம். அதாவது நேரமோ 10:30 இல்லை நித்திரை இப்படிதான் போயிட்டு இருக்கு. அது எப்படி தூங்க முடியும்? இத பத்தி நாம பேசாம வேற யார் பேசிடுவா? ஐயோ, எனக்கு ஒன்றும் புரியலையே. மத்தவனா தூக்கி போட்டு அடிக்கிறதுக்குன்னா நம்மளே பேசி போட்டுருவோம். சொல்லுங்க. இப்போ நம்ம ஜனநாயகனோட ஆடியோ லஞ்ச் பார்த்தோம். மலேசியால ரொம்ப பிரம்மாண்டமா, அதாவது எப்படா இந்த ஈவெண்ட் நடக்கும், எப்படா விஜய் பேசுவாருன்னு ஒரு வழியா வந்து நம்ம நேரத்துக்கு படி ஒரு 10:30க்கு பேசி முடிச்சிட்டாரு. அது ஏதோ ஒரு விதத்துல நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதை பத்தின எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோ தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஏன்னா மதியத்துலேருந்து ஓடிட்டு இருக்கு, காலையிலேருந்து இதுதான் நியூஸ். மலேசியாவே ஸ்தம்பித்து போச்சு, 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து வண்டி நிற்கிது, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட நியூஸு. அதுக்கப்புறம் அங்கே நடந்த பெர்ஃபார்மன்ஸு, பாட்டு பாடினவங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரோட விஷயம் இந்த எக்ஸ்லையும் யூடியூப் அங்கே இருந்தவங்க லைவ் போட்டது அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து இதில் பார்த்துருக்காங்க. இதுதான் பத்தி வளர்த்த பிள்ளைன்ற மாதிரி இது யாரும் பாத்திரக்கூடாதுன்னு ஜிபேல வந்து 4ஆம் தேதி போடுறதா தகவல் வந்துட்டு இருந்தது. இல்ல, இது என்னதான் நீங்க இதெல்லாம் பொத்த முடியாது. டிஜிட்டல் காலத்துல வந்துட்டு பொத்தி வச்சுன்னா அவன் கையில ஐபோன் வச்சுட்டு திரியறான். ஜாமர் வச்சிருக்கலாம், ஐடியா இல்லாத பசங்க ஜாமர் வச்சு அவ்வளவுதான் மொத்தமா முடிச்சிருவாங்க. நல்லா இருந்துச்சு ஓவராலா இந்த மலேசியா இந்த ஈவெண்ட் அப்படின்றது பயங்கர பிரம்மாண்டமா. நம்ம சொன்ன மாதிரியே புக் ஆஃப் அந்த இதுல ரெக்கார்ட்லாம் வந்திருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு நடிகர்களுக்கும் நடக்காத ஒரு விஷயம். 1,00,000, ஆமா, கிட்டத்தட்ட 75 + 8,000 சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரெக்கார்டு வந்திருக்கு, பெரிய ஈவெண்ட்டாக நடந்திருக்கு. ஸோ இது ஒரு ஆரம்பத்துலேருந்து பார்க்கணும் அப்படின்னா நிறைய பர்ஃபார்மன்ஸ் நிறைய நடந்திருக்கு, சாங்ஸ் நிறைய ப்ளே பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்களுக்காக அவங்க படத்துலேருந்து பாடினவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வந்து அவங்களோட சிங்கிங் நடந்திருக்கு. அது எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருக்காங்க.
அப்புறம் குறிப்பா இயேசுதாஸ் அவர் வந்து பாடின அந்த பாட்டு, அவங்க பையன் விஜய் இயேசுதாஸ் வந்து பாடினது, அந்த யார் பெற்ற மகனோ பாட்டு எல்லாமே வந்து பயங்கர கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் அங்க வந்து இருந்திருக்குன்றதை நம்ம பார்த்தோம். அது இல்லாம பாடினாரா? அனிருத் வந்து அப்புறமா பாடினது, முன்னாடியே வந்து விஜய் இயேசுதாஸ் வந்து கலங்குனாரு. ஆமா அந்த டைம் வந்து இதாயிட்டா. அப்படி ஓவராலா அந்த இதுக்கப்புறம் அந்த ஆடியோ லான்ச்சிங் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பேசினவங்க யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா 3 பேர் போனாங்க. பிரதர்ஸ். ஆமா, பாய்ஸ், பிரதர்ஸ் இல்ல பாய்ஸ் போனாங்க. பாய்ஸ் போனாங்க, விஜய் பாய்ஸ் போனாங்க. இல்ல பிரதர்ஸ் தானே சொல்லணும். அண்ணன், ஏன் அண்ணனுக்கு அண்ணன் தாங்க, அண்ணன் தான். ஆனா இவருக்கு வந்து அவங்க பாய்ஸ் தானே, மை பாய்ஸ் தான் சொல்லுவாரு. அந்த மும்மூர்த்திகள் போனது வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இண்டஸ்ட்ரியில. ஏன்னா 2 பேரு சன் பிக்சர்ஸ்ல வந்து படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஏற்கனவே பண்ணவர் அப்படின்னு இப்படி ஒரு போயிட்டு இருக்கும்போது அவங்கள தாண்டி இந்த இடத்துக்கு வந்து இல்ல இங்க வச்சிருக்கிறது பார்த்தனா வந்து லட்டுல வச்சேன்னு நினைச்சதா நட்டுல வச்சேன்ற மாதிரி இவங்கள வச்சு அதை முடிச்சிருவாங்களோ. இல்ல இந்த விஷயத்துல எதுவும் பண்ண முடியாது. அவங்க எல்லாம் வந்து பேசணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவங்க 3 பேர் வந்து பேசுனது மிக முக்கியமானது. அட்லி வந்து என்ன சொன்னார்னா, நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னோட அண்ணன், என்னோட தளபதி அப்படின்றத தொடர்ந்து அவர் என்ன சொல்லுவாரோ அதுதான். அது ஒரு டெம்ப்ளேட்டாவே மாறி அது வந்து அதை சொல்றதுக்கு ஒரு கத்துறாங்க, என்னோட அண்ணன் என்னோட தளபதி அப்படின்றது ஒரு மீம் மெட்டீரியலா இருந்தது. இப்ப அதுவே அவருக்கு ஒரு ட்ரேட்மார்க்கா மாறி என்னோட அண்ணன் என்னோட தளபதின்றது இவங்களோட ஒரு பிராண்டா மாறிடுச்சு. லோகேஷ்னா வழக்கம் போல நீங்க எப்படி என்னன்னா லியோ 2 தான் கேட்டேன், முடியாது. இவரே வந்து அவர் ஏன் அண்ணன் ஏத்துக்கிட்டாங்கன்றப்போ இவரும் ஏன் அண்ணன் இல்ல ஏன் அண்ணன் சொன்னது பத்தி அது ஒரு பிராண்டாவே ஒரு மாத்திட்டாரு. யாரும் பெருசா ஆமா, எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் லோகேஷ் கேட்டாரு, லியோ 2 கேட்டாரு. அதுக்கு வாய்ப்பு இல்லை, இனிமேல் லியோ 2 எல்லாம் கற்பனை தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. லோகே இவர் வந்து நெல்சன் வந்து வழக்கம் போல அவருடைய இதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. நான் அவரை போய் பார்க்கலான்னு பார்த்தா நான் மலேசியால இருக்கேன், அவர் சிங்கப்பூர்ல இருக்காரு. அந்த டிஸ்டன்ஸ் அந்த 800 மீட்டர்ஸ் இந்த இது போட்டு, ஆமா, ஸோ அதனால அப்படின்னு கிண்டல் பண்ணாரு. அவரும் வழக்கம் போல பீஸ்ட் வந்து இதானதப்ப எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு பேசுறதுக்கு. ஆனால் அவர் வந்து ரொம்ப ஜோவியலாக தான் என்கிட்ட பேசினாருன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. எனக்கு ரஜினி சார்கிட்ட கதை சொல்றதுக்கும் அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணாருன்ற விஷயத்தெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த மும்மூர்த்திகள் பேசுனது ஒரு இதுவாக இருந்துச்சு. இவரு ரஜினி சார்கிட்ட சொல்லி கதை சொல்லி பேசி படம் பண்றதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனா ரஜினி அவரோட ரசிகர்கள் அவங்க சைட்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, என்னது இது ஆளே இல்லை வழக்கம் போல. ஆமா, அவங்க மலேசியா போனப்போ ஆளே இல்லை அதை சொல்லலையே. அது இல்லை, அவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க. இதுல வந்து காலியா இருக்கு, வேணா டிக்கெட் வாங்கி நீ ஃபில் பண்ணி விட. திடீர்னு பார்த்தோன்னா அந்த டிபியை பார்த்தேன்னு பார்த்தீங்களா, ரைட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ வந்து கன்ஃபார்ம் அதுக்கு மேல நீங்க போவே வேணாம். நான் தான் சொல்றேன், இந்த டிபியை பாருங்க, அதோட அந்த இதுவே பார்க்காதீங்கன்னு தான் சொல்லிட்டேனே. அதாவது இதுல இந்த 3 பேர் இந்த டைரக்டர்ஸ் பேசுனது ஸ்பெசிஃபிக்கா முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து எஸ்ஏசி அவர்கள் பேசினது, அவரும் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமா பேசினாரு. அப்போ விஜய் ஓடி வந்தது தான் ஹைலைட்டு. அந்த 800 மீட்டர்ஸ் அவர் ஓடியே அங்கேருந்து ஓடி போய் அவங்க அப்பாவை ஹக் பண்ணி இது பண்ணதெல்லாம் வந்து ஒரு மூமெண்டா அவங்களுக்கு. ஏன்னா ஒரு கடைசி படம் அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டார்டம்மா ஒரு நபருக்காக ஒரு 85,000 பேர் ஒரு இடத்துல கூடியிருக்காங்க அப்படின்றது அவருக்கு அவ்வளோ பெரிய பெருமையா இருந்துச்சு. அவர் சொல்லும் போதே என்னுடைய புள்ள தளபதி ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னது. போக்கிரி படத்துல பாத்தீங்கன்னா என் புள்ள சொல்றதுக்கே எவ்வளவு கர்வமா இருக்குன்னு. ஆமா, அதுதான் கிட்டத்தட்ட அது எஸ்ஏசிக்கான மூமெண்ட். அது என்னோட புள்ள சொல்றதுக்கு எவ்வளவு கர்வமா இருக்கு பாத்தியா அப்படின்றது. அந்த மூமெண்ட்டும் வந்து ஒரு முக்கியமான மூமெண்ட். எல்லாத்த விடையும் பெஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தா அனிருத்தோட அந்த மூமெண்ட் தான். போட்டு மனுஷன் இருந்த பாட்டு எல்லா பாட்டையும் இறக்கி, இது வரைக்கும் விஜய்க்கு போட்ட எல்லா பாட்டையும் இறக்கிட்டா அப்படி. அதுவும் இந்த திரை தீப்பிடிக்கும், அப்புறம் இப்ப இதுல வந்தது ஜனநாயகன்ல வந்த தளபதி கச்சேரி அப்படின்னு. முக்கியமானது வரப்போற எலிவேஷன் சாங் தான். அதை வந்து லிரிக்ஸிஸ்ட் விவேக், அவரை விட்டம் பாருங்க, லிரிக்ஸிஸ்ட் விவேக் தான் பயங்கரமானவர். ஏன்னா இந்த எலிவேஷன் சாங்ஸ் எழுதுறது ஃபுல்லா வந்து அவரு தான். அது வந்துரும் விஜயே பேசிட்டாரு, ஜூக் பாக்ஸ் வந்துடாதா. அதனால அந்த ராவணன் ஒரு சாங் வந்து அதுதான் எலிவேஷன் சாங். ஸோ அந்த சாங்கும் வந்து பயங்கரமா வந்திருக்கு. அவர் ஒரு 5-6 லைன் பாடினாரு, அதுலயே தெரிஞ்சிருச்சு இது ஒரு வேற லெவல்ல. ஆமா, ராவணன் தான், ராமன் கிடையாது, ராவணன் தான் அப்படின்றதுனால ஒரு பயங்கரமான இருக்கும். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு மூமெண்ட்னா வினோத் வந்து பேசுனது தான். அனிருத்தோட அந்த பேங்கர் மியூசிக் தான் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா எல்லாரையும் வந்து ஆட வச்சது எல்லாமே தான். ஆனா எல்லாரையும் ஆட வச்சது விஜயை கலங்க வச்சிட்டா. அப்படி லைட்டா அப்படியே அந்த யார் பெற்ற மகனோ பாடும்போது இந்த இடத்துல அப்படியே ஓரமா ஒரு கண்ணீர் அப்படியே அழகா தொடச்சிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டாரு. சரி, ஓகே, எல்லாருக்கும் இருக்கிறதானே, அவருக்கு மட்டுமா மிஸ்ஸிங்? அவருக்கும் இந்த மாதிரி படம் நடிக்க முடியாது, இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, இவங்களை விட்டுட்டு இது பண்றோமேன்றது அவருக்கும் ஒரு மிஸ்ஸிங் தான். வினோத் ரொம்ப சிம்பிளா அழகா சூப்பரா முடிச்சுட்டு போயிட்டாரு. இந்த படத்துல கடைசி 15 நிமிஷம்
அது இருக்குது இது இருக்குன்றாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி அவருக்கு ஒரு ட்ரிபியூட் இருக்குது, அவருக்கு வந்து ஒரு ஃபேர்வெல் இருக்குது, அதெல்லாம் கிடையாது. அவரோட ஈரா முடியாது, எண்டு கார்டு போட்டு எகத்தாளம் பண்ணாதீங்க, நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் ஐயா இது தளபதி படம் அப்படின்னு யாருக்கோ ஒரு எச்சரிக்கை கொடுத்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. அதுதான் இந்த பகவதி கேசரி அதுவா இதுவா ரீமேக்கா அது இருக்கா இது இருக்கா அதெல்லாம் இல்ல, இது வந்து தளபதி படம், அது ஒண்ணு போதும். பகவந்த் கேசரி, பகவந்த் பொங்கல் என்ன நீங்க எடுத்துட்டு வாங்க. பாத்தீங்கன்னா ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன், அந்த ஜனநாயகன் டைட்டில் கார்டு போடும்போது பாத்தீங்கன்னா ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஹெச் வினோத். அப்போ இது கேசரி இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு வணக்கம் ஒண்ணு வச்சிருந்தாங்க. அதுல இருந்து நம்ம ஏன்னா இவரு தான் எழுதிருக்காரு சொல்லிட்டேங்க. இது வந்து ஒரு அவுட்லைன், அந்த அவுட்லைன் எடுத்து இவங்க ஒரு படம் பண்றாங்க. ஒருவேளை அதுக்கான இது ரைட்ஸை வாங்கியிருப்பாங்க, அதோட இதை மட்டும் அவுட்லைனை மட்டும் எடுத்திருப்பாங்க. அது ஓகே, அது என்னவோ பண்ணிட்டு நான் தான் சொல்லிட்டு நீ என்னத்தையாவது கொடு, ஆனா தயவு செய்து கொடு அப்படின்றதுதான் அவங்களுடைய நோக்கமே தவிர என்ன அதெல்லாம் கிடையாது. தாங்க முடியாது. இல்ல ஹெச் வினோத் சொல்ற விஷயம் என்னன்னா, நல்ல படம் பண்ணியிருக்கோம், என்டர்டைன்மெண்டான படம் பண்ணியிருக்கோம், அதே டைம்ல உட்காந்து நீங்க யோசிக்கிற மாதிரியான ஒரு படமும் நாங்க வந்து பண்ணியிருக்கோம். இது எண்டு கிடையாது, இதுதான் அவருடைய பிகினிங் அப்படின்னு சொல்லி சூப்பரா வந்து முடிச்சுட்டு போயிட்டாரு. இது மாதிரி எல்லாருமே வந்து அவங்கவுங்க பார்ட்டை வந்து ரொம்ப சூப்பராக சொன்னாங்க. அப்புறம் பிரபுதேவா டான்ஸ் ஆடினார், போக்கிரி பொங்கல் பாட்டுக்கு டான்ஸ் ஆடினார். விஜயும் ஒரு 10 செகண்ட் எந்திரிச்சு அந்த சிக்னேச்சர் ஸ்டெப், போக்கிரியோட சிக்னேச்சர் ஸ்டெப்பை போட்டு பயங்கரமாக வந்து வைப் பண்ணி விட்டாரு. சும்மாவே, அதாவது ஒன்றுமே இல்லைங்க, விஜய் இப்படியே உட்காந்துருக்காரு, சும்மா இப்படி திரும்பி பார்த்தாருன்னா கத்துறாங்க, சும்மா இப்படி உட்காந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா கத்துறாங்க. அப்படின்றதுனால பயங்கர வைப்ல தான் மலேசியா அந்த ஸ்டேடியம் ஃபுல்லா. என்னன்றீங்க அதுதான் பெருங்குத்து. அங்க ஒருத்தன் திடீர்னு கொடியை காமிச்சா, இங்க வா, எங்க கொடியை காட்டுறீங்க வா, தூக்கிட்டு போயிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவரை. அதுக்கப்புறம் டிவிக்கு அப்படின்னு விஜயா இல்ல இது அதுக்கான இடம் கிடையாது அப்படின்னு சொன்ன ஆளு என்ன பண்ணாரு தெரியுமா? கீழ இருந்து ஒருத்தர், நான் 26 நம்ம தானா, கான்பிடென்டா இருங்க அப்படின்றத கண்ணிலேயே காட்டுற அப்படி. ஸோ இந்த மாதிரி நடந்தோன்னா விஜய் அவர்களை கூப்பிடுற அந்த தருணம் வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அதே தான் அந்த எலிவேஷன் சாங், நம்ம இன்னும் வராத அந்த எலிவேஷன் சாங்கை போட்டதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வரார், ரேம்ப் வாக்கில் வந்து பேசுகிறாரு. ஆஸ் யூஷுவல் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு ஆரம்பித்ததெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் அது விஜய் அவர்களுக்கான சிக்னேச்சர் வேர்டுன்றதுனால அது இப்போ பொலிட்டிக்கலாகவும் இப்போ யூஸ் ஆகுது, இந்த ஃபேன்ஸுக்கும் அது பயங்கரமாக கனெக்ட் ஆனதுனால அது சொன்னோன்னே எல்லாருக்கும் ஒரு பயங்கர கூஸ்பம் மூமெண்ட், அட் த சேம் டைம் ஒரு அழுகை வரதுக்கான ஒரு இடமாவும் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு ஆடியோ லான்ச் இல்லாத பட்சத்தில் இதுதான் கடைசி நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அது இல்லாம அவர் சொன்னாரு, இது ஜனநாயகன் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இழுத்தாப்படி. அது ஏன் அப்படி சொன்னாருன்றது தெரியல, வேற வழி இல்ல அப்படின்றது சொன்னாரு. அப்புறம் முக்கியமான விஷயம் அவருடைய குட்டி கதை. இந்த குட்டி கதை, அந்த குடை கதையை வந்து சொன்னாரு. அந்த குடை, அதாவது நீங்க ஒரு விஷயம் உதவி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கே வந்து திருப்பி சேரும் அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அது நிறைய இடத்துல கேட்டிருக்கோம். ஆமா, அந்த கதை அது ரொம்ப ஃபேமஸான ஒரு கதை தான். அது ஒவ்வொன்றும் வச்சு சொல்லுவாங்க. அது குடையை வச்சு சொல்லியிருக்காரு. குடையை கொடுத்தோம்னா அது திருப்பி உங்ககிட்டயே வந்து சேரும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்க பண்ற நல்லது பண்ணீங்க, ஒருத்தருக்கு ஒரு நல்லது பண்ணீங்கன்னா அது உங்களுக்கே வந்து சேரும் அப்படின்றது. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுங்க அப்படின்னாரு. அடிமை, அந்த இது அடிக்கவே இல்லை, மன்னிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம இங்க அடிமைன்னு பேசி அது அப்படியே நல்ல வார்த்தையா பேசினா வாயில நல்ல வார்த்தையா இங்க பேசுறதெல்லாம் என்ன, எங்க பார்த்தாலும் கொத்தடிமை, அடிமை, உப்பி, தற்கொலை, நம்ம வாயில இருந்து அதுதான் ஒரு வேற என்ன வருன்ற மாதிரி அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து மிக முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நீங்க ஒருத்தரை வந்து பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அவர் வந்து அன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கும், அன்னைக்கு நாளே உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா நீங்க அவரை மன்னிச்சு பாருங்க, அவங்களுக்கு அந்த வாழ்க்கை ஃபுல்லா நிம்மதியா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பெரிய லெசன் தான். இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு, இப்போ இருக்கிற நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் அவனை பழி வாங்கணும், இவனை பழி வாங்கணும், இவனை எப்படியாவது ஏதாவது பண்ணிடணும்னு நினைக்கிற இந்த சுச்சுவேஷனில் விஜய் மாதிரி ஒரு ஸ்டார்டம் இந்த விஷயத்த சொல்றாருன்னா அது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். அது யாருக்கு ரீச் ஆச்சோ இல்லையோ, நம்ம பார்த்தோம் இல்லையா கேளுங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா லைவ்ல, அந்த பொண்ணுக்கு ரீச் ஆயிடுச்சு. கண்டிப்பா தளபதி அப்படின்ட்டு நாங்களே லைவ் ஏதோ கேட்டுட்டு இருக்க, நீ வேற நடுல பேசிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்க மாட்டேங்குது. இதுல நம்ம அவனை வேற கெட்ட வார்த்தையில திட்டணும். அவனாவது சும்மா இருக்கானா, திடீர்னு பாருங்க கடுப்பாயிருச்சு. ரெட்ரோலுக்கு ஆரம்பிச்சு இது நாள் வரைக்கும் ஒரு நாள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னது இல்ல கிடையாது. நாங்கெல்லாம்
இல்ல அது மட்டும் இல்லாம தளபதி அவர் வந்து நீங்க அரசியல் பேசக்கூடாதுன்னா, ஆனா எப்படியெல்லாம் பேசணுமோ அப்படி 33 வருஷம் 30 வருஷத்துக்கு மேல எனக்குன்னு ஒண்ணுனா நீங்க வந்து நின்றுருக்கீங்க, அடுத்த 30 வருஷத்துக்கு உங்களுக்கு ஒண்ணுனா நான் வந்து நிக்க போறேன். அது சரியான அது ஒரு விஷயம். அது வந்து ஏன்னா அது சொல்லும் போது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் போய் சேரும். 33 வருஷமா எனக்காக நீங்க வந்து தியேட்டர் வாசல்ல நிக்கிறீங்க, இனி உங்களுக்காக நான் உங்க இடத்துக்கு வருவேன் அப்படின்ற சொல்லியிருக்காரு. எனக்காக நீங்க என்னென்னமோ விட்டு கொடுத்தீங்க, உங்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு. எனக்கு என்னன்னா மலேசியாலுமே அவ்வளவு கும்பல் இருக்குன்றப்போ அங்கேயும் ஒரு பெரிய ஃபேன் பேஸ், விஜய்னா எல்லாருக்குமே தெரியுன்ற மாதிரி அங்கேயும் நின்றாருன்னா அங்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அங்கேயும் ஏன் அவங்க படம்லாம் அங்கேயும் பாக்குறது இல்லையா, அவங்க கூட அவங்கள இருந்தாலும் விஜய் வந்து மலேசியா மக்களுக்காகவும் சேர்ந்து நிக்கணும். மலேசியா வெற்றி கழகம். ஆமா, மலேசியா வெற்றி கழகம்னு சேர்ந்து இருந்தாருன்னா. நீங்க ஒண்ணு ஊருக்கு ஒண்ணு ஆரம்பிக்க சொல்லுவீங்க, கேரளா ஆந்திரான்னு எல்லாத்துக்கும் ஆரம்பிக்க சொல்லுவீங்க. நல்லது தானே. கர்த்தரே சொல்றத கேளுங்க ஐயா. இந்த மாதிரி சொன்ன விஷயம், உங்களுக்காக நான் சினிமாவையே விட்டுட்டு வரேன்றதுல அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. அப்புறம் வழக்கம் போல சூசகமா சில விஷயங்களை சொல்லுவார் இல்லையா, நம்ம தனியா வரமாட்டோம், தனியா வரீங்களா இல்ல அணியா வரீங்களா அப்படின்னு கேட்டாரு. நம்ம என்னைக்குங்க தனியா வந்திருக்கோம், அணியா தான் வந்திருக்கோன்றதையும் பொலிட்டிக்கல் பஞ்ச் தான், அதுல எதுவும் மாற்றமே கிடையாது. அது இல்லாம அது இல்லைங்க, இது நாளைக்கு எப்படி திரும்ப பேசுவாங்க, நீ தனியா வா அணியா வா இல்ல அணிலா கூட வா, எங்களுக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது. அதாவது சக்தி வாய்ந்தவங்களை தான் அடிக்க முடியும். உழக்கப்பட்டார். அது யாருக்கு புரியுதோ இல்லையோ, பார்த்தோன்னு பசங்க நமக்கு புரிஞ்சிருச்சு, அண்ணனுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், அண்ணனுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால அது ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டார். தனியா இல்ல அணியா தான் வரப்போறேன். ஆனா அதுலதான் ட்விஸ்டே, அவரே சொல்லிட்டாரு, ஏன் நீங்க இதுவாவே பேச மாட்டீங்களா, சஸ்பென்ஸ் வச்சு தான் பேசுவீங்க, சஸ்பென்ஸ் வச்சா தானே த்ரில்லிங்கா இருக்கும் அப்படின்றதுனால அவர் என்டிஏல வர போறாரா இல்ல ஓபிஎஸ்டி டிவி அப்படின்னு ஒரு கூட்டணி அமைச்சு வர போறாரான்றது ஒரு ட்விஸ்டோட வந்து முடிச்சிருக்காரு. இல்ல ராவணன் அந்த இதெல்லாம் வருதுன்றப்போ இது வந்து ராமன், அதனால அது கூட வரமாட்டாருங்க. இல்ல அதுதான் அவரு சொல்றாரு அப்படின்னு நம்பத்தான ஆகணும், வேற வழி அப்படின்றதுனால முடிச்சிட்டு பாட்டு பாடினாரு. நெஞ்சில் குடியிருக்கும் இந்த பிகில் பாட்டு ஒன்று பாடினாரு. அதுக்கப்புறம் இந்த தளபதி கச்சேரியில் வர ஒரு சரணம், அவர் பாடின அந்த சரணெல்லாம் பாடி முடிச்சிருக்காரு. ஸோ சிறப்பாக இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு. எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் வெற்றிகரமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பிரம்மாண்டமாக வந்து முடிச்சிருக்காங்க. அவங்க சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாதுன்னா, நல்ல ஃபேர்வெல் வந்து விஜய்க்கு ஆடியோ லான்ச்சில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. பட் ஒரு நல்ல பிகினிங்காக இருக்கும். ஒரு பெரிய க்ரௌடில், இவ்வளோ பெரிய க்ரௌடில் ஒரு தனி நபருக்காக இவ்வளோ பெரிய கூட்டம் கூடியது அப்படின்றது தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவே திரும்பி பார்த்துருக்கு. ஒருத்தருக்காக இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது அப்படின்றத இந்திய சினிமாவே திரும்பி பார்த்துருக்கு. 8 மணி நேரம் இருக்குங்களா இருக்கும், காலையிலேருந்தே அவங்க உள்ள போனதுலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்பத்துலேருந்து கணக்கு வச்சா கூட கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்திருக்கு. அந்த 10 மணி நேரமும் இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான், அந்த நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்றத சொல்ற அந்த இதுக்காகத்தான் அது சிறப்பா முடிஞ்சிருக்கு. நிறைவா. ஆமா, எல்லாம் ஒருத்தர் வாய்ஸுமே அங்க வந்து இருக்காது, அந்த அளவுக்கு வந்து வைப்ல தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இதோடைய தொடர்ச்சி அப்படின்றது இங்க நீடிக்கும். அங்க மலேசியால போட்ட புதிர் தமிழ்நாட்டுக்கு வந்துடும். திங்கக்கிழமை நாளைக்கு வந்துடும். திங்கக்கிழமை அதுக்கான விடையெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஜனநாயகன் 9ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்றத நம்மளும் வந்து என்ஜாய் பண்ணலாம். அந்த FDFS நமக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும். பார்ப்போம், கிடைச்சா போவோம். யாராவது அவர்கள் ரசிகர்கள் 2 டிக்கெட் ரெட்ரோ லுக்ஸுக்கு அனுப்பி விட்டீங்கன்னா நாங்களும் உங்க புண்ணியத்துல போய் கேமராமேனுக்கு வேணுமா 3 டிக்கெட்டை அனுப்பிடுவீங்களா? அனுப்புனீங்கன்னா யாராவது வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். கண்டிப்பா நம்மளும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு கண்டிப்பா 11 மணிக்கு சென்ட் ஆஃப் பண்ணிடலாம். மிக்க மகிழ்ச்சி. எங்க சென்ட் ஆஃப் பண்றது? இனிமே தான் எடிட் பண்ணணும், தம்ப்நெயில் போடணும், வீடியோ வைக்கணும். நான் வீட்டுக்கு போன மாதிரி தான் இன்னைக்கு. ஓகே, பார்த்துக்கலாம். யாருக்கோசம்? உங்களுக்கோசம்தான் இதெல்லாம் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கொஞ்சமா இந்த வீடியோ பார்த்து ஒரு வியூஸ் ஒரு 1 lakh போதுங்களா? அதெல்லாம் வேணாங்க, வேணான்னு சொல்லாதீங்க. வரட்டும், வந்தா வேணாம் நான் சொல்றோம், பாத்துக்கலாம். தொடர்ச்சியே மண்டே கண்டிப்பா திங்கட்கிழமை என்ன பூகம்பம் வெடிக்குதுன்னு பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். பேசலாம். மிக்க மகிழ்ச்சி, வணக்கம், நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும்